தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தொடர்ந்து இன்றைய தேவ ஊழியர்களுக்கு தொடர்ந்து விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைய சிறு பதிவினுடைய விளக்கம் என்னவென்றால், யூதர்கள் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். இதுதான் தலைப்பு. யூதர்கள், பழைய ஏற்பாட்டு யூதர்கள் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க. இது உங்களுக்கும் தெரியும்ல. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு கொன்ன பாவிக அவங்க தானே. இயேசுவை சவுக்கால் அடித்தவங்க அவங்க தானே பிலாத்துக்கிட்ட இயேசுவை ஒப்பு கொடுத்தாங்க. இனப்பற்றுதல் கூட கிடையாது. இயேசு அவங்க இனம் யூதர் தான். தன்னுடைய இனத்தானே ரோமர்கள்கிட்ட நம்ம எப்படிரா ஒப்பு கொடுக்குறதுன்னு கூட அந்த இனப்பற்றுதல் கூட அவங்களுக்கு அந்த எண்ணம் கூட இல்லை. கொலகார பாவிகள், மதவெறியர்கள். அவங்களுடைய பாரம்பரியம்தான் பழைய ஏற்பாடு, அவங்களுடைய நியாயப்பிரமாணம், அவங்களுடைய 10 கட்டளைகள். அவங்க அந்த மாதிரி மதவெறியர்கள். இயேசுவை கொன்று புதைச்சாலும் ஒரு வேதனையான ஒரு விஷயம் சொல்கிறேன். இயேசு உயிர் தெழுந்துட்டான்னு அவர்களாலே காவல் வைக்கப்பட்ட காவலாளர்களே சொன்னாங்க. இயேசு அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, 3ஆவது நாள் உயிர் தெழுப்பேன்னு. அதை அவங்க நம்பாதனால ஒருவேளை சீசர்கள் களவாண்டி போயிட்டு பாடியை இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொன்னால் அது பெரிய குழப்பமாயிருன்னு சொல்லி காவல் வச்சாங்க. அதுக்காக தான் காவல் வச்சாங்க. அதான் பிலாத்து சொன்னான்ல, உங்களுக்குள்ளே சேவகர்கள் இருக்காங்கள்ல, அதாவது போலீஸ்காரங்க, உங்களுக்குள்ளே போலீஸ்காரங்க இருக்காங்கள்ல, அவங்கள காவல் காத்துக்கு முடிஞ்ச மட்டும் காவல் காத்துக்குங்கன்னு சொன்னாங்க. அதனால் இவங்க காவலர்களை போட்டு வச்சாங்க. ஆனால் அவர் இயேசு சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். தேவன் அவரை எழுப்பினார். பெரிய கல் புரட்டி விடப்பட்டு தேவதூதன் போய் அங்கே உட்கார்றான். இயேசு உயிர் தெழுறாரு. காவலர்கள் தான் முத அந்த காட்சியை பார்த்தாங்க. இயேசு உயிர் தெழுந்த அந்த முழு தரிசனத்தை மகதலேனா மரியாள் அம்மா தான் முத பார்த்தாங்க. ஆனால் இயேசு உயிர் தெழுந்துட்டார் என்ற அந்த செய்தியை அறிஞ்சது அந்த காவலர்கள் தான், யூதர்கள் நியமிக்கப்பட்ட அந்த காவலர்கள் தான். அவங்க ஓடி போய் சொல்கிறாங்க வேதபாரர் பரிசேயர்கிட்ட, இயேசு உயிர் தெழுந்தார், சொன்னபடியே உயிர் தெழுத்தார். நல்ல நியாயமான ஆள்களாக இருந்தால், யூதர்கள் உண்மையிலேயே அறியாமையில் அவங்க செஞ்சிருந்தாலும் அறிஞ்ச பிறகு நல்லவங்களாக இருந்தால் மனம் திரும்பியிருக்கணும். ஐயோ, சிவாதிபதியை, கிறிஸ்துவ தேவகுமாரனை கொலை செஞ்சிட்டோமே, ஐயோ மெஸ்ஸியா வருவார்னு சொன்னாங்களே, அதே மாதிரி வந்துட்டாரே, வந்தவரை போய் கொலை செஞ்சிட்டோமே, ஐயோ எவ்வளோ பெரிய பாவிகள்னு சொல்லி எல்லா சட்டையில் கிழிச்சிக்கிட்டு கீழே விழுந்து மனம் திரும்பி சாம்பலில் உட்காந்து அழுது திருந்திருந்து விட்டுட்டு எல்லாரையும் காசை கொடுத்து லஞ்சம் கொடுத்து சரி கட்டி சீசர்கள் வந்து களவாண்டி போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அந்த செய்தி இன்ன வரைக்கும் எருசலேமில் நிலவிக்கிட்டு இருக்குன்னு அதில் போட்டிருக்கு. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்டவன் நல்லவனா இயேசு உயிர் தெழுந்த பிறகு அதை மறைக்கிறான்னா, அது ஜனங்களுக்கு பரவாதபடி செய்கிறான்னா, எவ்வளவு அயோக்கிய, எவ்வளோ கேடு கட்ட ஜென்மம். அப்போ அவருடைய உயிர் தெழுதலை நேரடியாய் பார்த்த, கண்ணால் பார்த்த, தொட்டு அவரோட உறவாடின அவருடைய சீடர்கள்
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினால் இதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது அதில் கூட அவங்க மனம் திரும்பாமல் ஜனங்களை பரப்புகிறாங்களே என்று எரிச்சலாகி தொடர்ந்து அப்போஸ்தலர்களுக்கு எதிரிகளாகவே இருந்தாங்க. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வர்றேன். அதாவது அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் 37 தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. தாவீதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவன் அழிவை கண்டான். தூக்கி பிடிக்கிறீங்க தாவீதை, அவன் செத்துட்டான், அவன் கல்லறை இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனால் எழுப்பப்பட்டவர், இன்ன வரைக்கும் அவர் உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கார். நாங்கள் அதுக்கு சாட்சிங்க. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் 39 மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகினின்று விடுதலையாகி நீதிமான்களுக்கு ஆக்கப்படாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ ஜனங்க நிறையா பேர் நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஜனங்கள்லாம் நல்லா சொல்கிறாங்களேன்னு சொல்லி மறுபடியும் கூடி வந்து கேட்குறாங்க. 44 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தாங்க. 45 யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினாலே நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து தூஷித்தார்களே இருக்கு. சபிக்கிறான். ஜனங்க வசனம் கேட்க முடியாத அளவில் இதுதான் சத்தியம்னு சொல்லி ஜனங்க விரும்பி வர்றதை கெடுத்து அவங்களுக்கு உபதேசம் போக விடாதபடி அவங்க கெடுறதோட மற்ற மக்களையும் கெடுத்து அப்போஸ்தலர்களுக்கு எதிராக தூஷித்து பொறாமையினாலே நிற்கிறாங்க இந்த யூதர்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் 46 தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்குள்ளே தேவவசனத்தை சொல்லப்பட வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்திலே போகிறோம். பவுல் புறஜாதிகளுக்கு ஊழியக்காரராக அப்போஸ்தலராக இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டான். அதனால் அவன் பாரம் யூதர்கள் மேலே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி அனுதினமும் செய்யும் ஜெபமாக இருக்குன்னு சொல்லி பாவம் அந்த இனப்பற்றுதல் அவனுக்கு இருந்தது. ரோமர் 10:1 ரோமர் 9 அதிகாரத்தில் யூதர்களுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்ட போகக்கூடிய அளவில் நான் விரும்புகிறேன். அவங்க நினச்சி ரொம்ப பாரப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன், மிகுந்த துக்கம் அடைகிறேன், பொய் சொல்லலை உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு அந்த இனப்பற்றுதல் அவனுக்கு நிறைய இருந்தது. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான்னு சொல்லி 1 தீமோத்தேயு 5:8 அவன் தான் எழுதுனாது. இயேசுவும் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கே அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று மத்தேயு 10 அதிகாரத்தில் சீசர்களுக்கு முத யூதர்களை தான் சுவிசேஷம் சொல்ல அவர் அனுப்பினார். அவரும் யூத குலத்தில் தான் இத்தனை உலகத்தில் இத்தனை கோடி மக்களில் யூத குலத்தில் தான் பிறந்தார். அந்த யூதர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. அந்த ஆபிரகாம் ஒரு புறஜாதியிலிருந்து தேவன் அவனை முத அழைச்சார்னு ஆதியாகமம் 12 நமக்கெல்லாம் தெரியும். ஆகவே காலகாலமாய் தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு உலக இரட்சகராக வருவதற்காக
அந்த இனம் காக்கப்பட்டது. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனமாக இருக்கிறேன்னு சொல்லி மோசேக்கு சொல்லப்பட்டது யாத்திரையாக 3ஆம் அதிகாரத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக உதித்த போது தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், பூமியில் யாரையும் இனிமேல் நீங்கள் பிதான்னு சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவர் தான் உங்களுக்கு பிதாவாக இருக்கார், நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக இருக்கீங்க. தேறின வேதபாரகன் எவனும் குருவை போல் இருப்பான், கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பூமியில் எவனையும் நீங்கள் இனிமேல் குருன்னு சொல்லாதீங்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்காருன்னு சொல்லி மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்துலேயும் புதிய ஏற்பாடு சீசர்களுக்கு சொன்னார். ஆகவே யூதர்கள் இன்ன வரைக்கும் எதிரிகளாக தான் இருக்காங்க, தூசிக்கிறவங்களாக தான், பொறாம்பிச்சவங்களாக தான் இருக்காங்க. பவுல் சொல்கிறான், யூதர்கள் என்னைய ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன்னு சொல்கிறான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 24. 1 குறைய 40 அடியாக 5 முறை. ஒரு இனப்பற்றுதலும் சரி, நம்ம இனம் அவன் யூதன் பவுல், நமக்கு ரொம்ப பக்தி வைராக்கியமாக மத அடிப்படையில் ரொம்ப முதல்ல இதாக இருந்தவன். இப்போ இயேசுவை தரிசித்தான், நேரடியாக பார்த்தான்னு அவன் சொல்கிறான். நம்புனா நம்பு, நம்பாட்டினா போ. அதுக்கு இப்படியா அடிக்கிறது? மனுஷர்களா அவங்க? காட்டு மிராண்டிக மதவெறியர்கள். இந்த ஏன் இப்படி உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் யூதர்களை இன்னும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடையே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பழைய ஏற்பாடு உபதேசம் முழுவதும் யூதர்களுக்கு சப்போர்ட்டை தானே பண்ணுறீங்க. அவன் வந்தான், இவன் வந்தான், அவன் அடித்தான், அவன் எஸ்ரா வந்தான், கோயிலை கட்டினான், அவன் அங்கே மோசே போனான், அவன் இவன் செஞ்சான், அவன் யோசேப்பு அப்படி வந்தான், இவன் கிதியோன் இப்படி போனான், வந்து சிம்சோன் அப்படி வந்தான். அப்படி எங்கப்பா பழைய ஏற்பாடை சொல்லாதவன் எவன் இருக்கான்? தூக்கி பிடிக்காதவன் இருக்கான்? நீ யூதனா? இப்படி பேசுகிறியே, நீ யூதனா? நீ யாரா? நீ புறஜாதி தானே, புறஜாதி தானே நீ. இயேசுவுக்கு சீசரானதுனால கிறிஸ்தவன்னு பேர் பெற்றிருக்க. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ. சரியா? நீ அறிஞ்சிருக்கிறியா? யூதர்களை ஏன்டா தூக்கி பிடிக்கிற? நீ இயேசுவுக்கு சீசனா இல்லை மோசேக்கு சீசனா? யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் மோசேக்கு சீசர்கள்னு அவங்க வாயாலேயே சொன்னாங்க. யோவான் 9:28 அந்த குருடனை பார்த்து சொன்னாங்க. அந்த குருடன் அவருக்கு இயேசுவுக்கு சீசராக மனதுண்டா அப்படின்னு சொல்லி துருவி கேட்குறீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அவனை வஞ்சி தள்ளி விட்டு, நீ தான்டா அவன் சீசன், நாங்கள் மோசேன் சீசர்கள்னே சொன்னாங்களே. இல்லை, மோசேன் சீசர்களாக இருக்கிறவனுக்கு தான் கிறிஸ்தவன் பேர் வந்துச்சா? அப்போஸ்தலர் 11:26 முத இயேசுவின் சீசர்களுக்கு தானே அந்தியோகியா சபையில் கிறிஸ்தவன் பேர் வந்துச்சு. சொல்லுங்கள். அப்போ நீ இயேசுவின் சீசனா இல்லை மோசேன் சீசனா? மோசேன் சீசனாக இருந்தால் தானே அவனை தூக்கி பிடிக்க முடியும், அவனையே கொண்டாட முடியும். அப்போ எதுக்குடா இயேசுவை பற்றி சொல்கிற? யூதர்கள் அப்படி சொல்கிறாங்களா? இயேசுவை பற்றி சொன்னாங்களா? இப்போ வரைக்கும் சொல்கிறாங்களா? இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்களா? நீ ஆவிக்குரிய யூதன்னு நீ வேணால் சொல்லலாம். இங்கே இன்றைக்கி போய் சொல்லு, இன்றைக்குள்ள இஸ்ரேல் நாடு இருக்குல்ல, அங்கே போய் நாங்கள் ஆவிக்குரிய யூதன் என்னை ஏற்றுக்குங்க, நாங்கள் யெகோவா, நாங்களும் யெகோவா தான் கும்பிடுறோம், ஆவிக்குரிய யூதர்கள்னு நீ சொன்னால் அவன் நம்புவானா? ஏற்றுக்குருவானா? புறஜாதிகளை நாய்களை விட கேவலமாக நினைக்கிறவன் அவன். கிறிஸ்துவையே ஏற்றுக்கிறாத போது கிறிஸ்துவ சொன்னால் உன்னை ஏற்றுக்குருவானா? அவனை தூக்கி பிடிக்கிற, அவன் சரித்திரங்களை சொல்கிற, அவன் வரலாறுகளை சொல்லிக்கிட்டு இருக்க நாயை. என்னென்னு சொல்கிறது? வேதனையோடு நான் உன்னை சொல்ல வேண்டியது. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 3:2 இருக்குல்ல, அந்த நாயை தான் சொல்கிறேன். நாய்கள்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, புறம்பே இருப்பாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 22:15 இருக்குது. அந்த நாய்கள் கூட்டத்துக்கு நீ ஒரு நாயாக சேர்ந்துடக்கூடாது, நீ புறம்பே இருப்ப என்ற காரணத்தில் தான் இன்றைக்கே உன்னை திட்டி வஞ்சியாவது அந்த நாய்கள் கூட்டத்திலேருந்து விலகி
அப்போ சில கூட்டத்துக்கு வாங்கடான்னு சொல்கிறேன். அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்கிறேன். பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீங்கன்னு சொன்னார்ல. அதனால் அந்த மாதிரி நாய்களாக போகாதீங்க. புறஜாதிகளை அவன் நாயின்னு சொன்னான். உண்மையிலே நாய் யூதன்தான். உழைக்க மாட்டாத பெருவயிற்று சோம்பேறி நாய்கள்னு ஏசாயா 56ஆம் அதிகாரத்திலேயே அவங்கள பற்றி தான் போட்டிருக்கு. கக்குனது நாய் திங்கோன்னு பேதுரு அவங்கள தான் சொன்னான். 2 பேதுரு 2:22. அதனால் அதிலிருந்து நீ விலகணும், தப்பிக்கணும். அப்போஸ்தலர்கள் சிநேகிதராக்கு யூதர்கள் அவங்கள அடித்ததுனால, கெடுத்ததுனால, அவங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறதுனால, அப்போஸ்தலர்களுக்கு எதிரிகள்னால் உனக்கு எதிரிகள் இல்லையா? இயேசுவை சிலுவையில் கொண்ட பாவிகள், கொலகார பாவிகள்னால் உனக்கு அவங்க எதிரானவங்க இல்லையா? இயேசுவை கொன்னவனையே நீ சிநேகிதனாக்கிறியா? அவங்க வரலாறையே தூக்கி பிடிக்கிறியா? அவங்கள பற்றியே நீ உயர்த்தி பேசுவியா? நீ மனுஷனா? நீ தேவ ஊழியக்காரனா? நீ ஒன்று யூதனா போயிரு, ஒரிஜினலாக பழைய ஏற்பாட்டுக்காரன் நியாயப்பிரமாண போதகர்னு சொல்லிக்க, இஸ்ரவேலின் போதகர்னு சொல்லிக்க, இஸ்ரவேலின் தேவன்னு சொல்லிக்க. அப்படியே இருந்து தொலைக்கணுமே தவிர இங்கே வரக்கூடாது. நீ இவன் வேற, அவன் வேற. நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில் நீ இஸ்ரவேலின் போதகராக இருந்தது உனக்கு தெரியலையான்னு நிக்கோதேமா சொல்கிறாரு. அதில் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வேற நாங்கள் வேறன்னே இயேசு பிரிக்கிறாரு. நீங்கள் எங்கள் சாட்சிகளை ஏற்றுக்கிறது இல்லை, நீங்கள் நாங்கள் என்ன பிரிக்கிறாரு. இஸ்ரவேலின் போதகர் ஒரு கூட்டம், நீங்கள் நாங்கள் என்பது இயேசுவும் அவருடைய சீடர்கள் உள்ள புது மார்க்கத்தம், புதிய ஏற்பாடு கொள்கை. இது வேறேன்னு சொல்கிறார். இந்த வேறுபாடு உனக்கு தெரியலையா? அதனால் ஒன்று இயேசுவுக்கு சீசனாக இருந்து அவருடைய அப்போஸ்தலரோடு சேர்ந்து இந்த மாதிரி நீ ஊழியத்தை செஞ்சு தொலை. நல்ல புத்தியாவது வரும், நல்ல தெளிவடைவ, ஒரிஜினல் கிறிஸ்தவனாக இருப்ப. இல்லை பழைய ஏற்பாட்டை தூக்கி பிடிக்கிறவன்னா நீ கிறிஸ்தவ ஊழியக்காரன்னு சொல்லாத, நியாயப்பிரமாண போதகர்னு சொல்லிக்க, இஸ்ரவேலின் போதகர்னு சொல்லிக்க. யூதர்களுக்கு முட்டு கொடுத்து யூத வம்சத்துலேயே நீ போ. குழாயை வச்சுக்கிட்டு, சில ஆள் இந்த குழாயை வச்சுக்கிட்டு சங்கெல்லாம் ஊன்னு கொம்பை வச்சு ஊதிக்கிட்டு குரலை வித்த மாதிரி சாமான்கள்லாம் வச்சுக்கிட்டு லேவி ஊழியம்னு சொல்லிக்கிட்டு நீ அப்படியாவது போய் தொல்லடா நாயை. ஏன் இங்கிட்டு ஒரு கால் வைக்கிற, அங்கிட்டு ஏன் ஒரு கால் வைக்கிற? மெண்டலா உனக்கு? அரை மெண்டலா? சென்னையில் தானே இது இருக்குது, கீப்பாக்கம் ஆஸ்பத்திரி, அங்கே போய் சேர்ந்துக்க. மெண்டல் பிடிச்சவனி. இந்த மாதிரி கேடுகட்ட நாய்கள்லாம் கிறிஸ்தவ போதகர் போர்வையில் இருந்தால் எப்படிடா எழுப்புதல் வரும்? எப்படி சபைகள் உருப்படும்? நீ நல்லவனாக இருந்தால் திருந்து இதோட மனம் திரும்பி புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தில் இணைஞ்சு செயல்பட்டு இந்த சத்தியத்துக்கு வா. கடைசி காலத்தில் நம்ம எல்லாம் ஒன்று இணைவோம். உண்மையான உபதேசத்தை, உண்மையான ஊழியத்தை, உண்மையான சத்தியத்தை சொல்லி இயேசுவுக்கு நல்ல சீடனாகுவோம். அதனால் கிறிஸ்தவனாகவும், அதனால் எழுப்புதலை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.